ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த ஃப்ளார்ஸ் அப்படிங்கிற போம் தான் வந்து பார்க்க போகிறோம். அண்ட் ஃப்ளார்ஸ் அப்படிங்கிற போம் வந்து எழுதினவங்க வந்து ஆல்ஃப்ரெட் லார்ட் டென்னிசன் தான். போம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க சம்மரிக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒரு சின்ன ஆத்தர் இன்ட்ரோ பார்த்துடலாம். இந்த போம் எழுதினவங்க வந்து ஆல்ஃப்ரெட் லார்ட் டென்னிசன். அண்ட் இவங்க வந்து 6th ஆகஸ்ட் 1809 பிறந்திருக்கிறாங்க. இவங்க வந்து ஒரு இங்கிலீஷ் பொயட்டும் கூட. அதாவது குவீன் விக்டோரியா பீரியடில் வந்து இவங்க பொயட் லாரியேட்டாக இருந்திருக்காங்க. இவர் வந்து ஒரு ரொமான்டிக் ஏஜ் பீரியடில் உள்ள பொயட்டுன்னு கூட சொல்லலாம். இவங்களுக்கு வந்து சேலஞ்சர்ஸ் கோல்டு மெடல் அவார்டு வந்து கொடுத்துருக்குறாங்க. இவங்களோட ஃபேமஸான ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுலிசஸ் அண்ட் இட்ஸ் ஆஃப் எ கிங் அண்ட் தெத்தோனஸ் அப்படிங்கிறது எல்லாமே இவங்களோட ஃபேமஸான ஒர்க்ஸ். அண்ட் நான் சொல்ல எல்லாத்தையுமே நீங்கள் ஒரு நோட்ஸாக எடுத்து வச்சுக்கோங்க. நான் சொல்கிறதெல்லாம் அப்படியே நோட்ஸ் எழுதலைனாலும் ஒரு ஹிண்ட்ஸ் மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 6th அக்டோபர் 1892 வந்து இவங்க வந்து இறந்துருக்குறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா போம் நம்ம பார்க்க போகிற போம் வந்து 1870 வந்து பப்ளிஷ் ஆகிருக்கு. எந்த பப்ளிகேஷன்லன்னு பார்த்தீங்கன்னா த ஹோலி கிரெயில் அண்ட் அதர் போம்ஸ் அப்படிங்கிற பப்ளிகேஷனில் வந்து பப்ளிக் பண்ணியிருக்காங்க. நம்ம பார்க்குற போம் வந்து ஒரு ஃபஸ்ட்டு பர்சன் நரேட்டிவ், அது மட்டும் இல்லாமல் ஒரு மெட்டாஃபரிக்கலி போம்னு கூட சொல்லலாம். மெட்டாஃபரிக்கலி போம் அப்படின்னா கம்பேர் பண்ணி சொல்லியிருப்பாங்க இல்லையா, அதுதான். இதில் வந்து ஆர்ட் வெர்சஸ் ஃப்ளார், ஒரு ஆர்ட்டை வந்து ஆர்டிஸ்ட் எல்லாம் ட்ரா பண்ணுவாங்க இல்லையா, அந்த ஆர்ட்டை வந்து ஒரு ஃப்ளார்ஸோட வந்து நம்மளோட பொயட் வந்து நமக்கு கம்பேர் பண்ணி சொல்லியிருப்பாரு. மொத்தம் அந்த போமில் வந்து 6 ஸ்டான்சாஸ் இருக்குது. 6 ஸ்டான்சாஸ், ஒவ்வொன்றுலேயுமே 4 லைன் இருக்குது. இது வந்து ஒரு சின்ன போம் தான். வாங்க நம்ம ஸ்டான்ஸாவே சம்மரி பார்த்துடலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா போமோட தீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் விஸ்டம், ஆத்தென்டிசிட்டி, சைக்கிள் ஆஃப் அப்ரிஷியேஷன். இது எல்லாமே போம்ஸோட இம்பார்ட்டண்டான தீம். வாங்க சம்மரிக்குள்ளே போகலாம். இதில் வந்து நம்ம பொயட் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கோல்டன் ஹாரில் வந்து நான் வந்து நிலத்தில் ஒரு செடியோட விதையை வந்து போட்டேன். அது வந்து ஒரு அழகான பூச்செடியோட விதை. ஆனால் சுற்றி உள்ள பீப்புள் எல்லாருமே என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு வீடு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்கன்னு சொன்னாங்க. இதில் வீடு அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, களை செடி சொல்லுவாங்க இல்லையா, தேவையில்லாத களைன்னு சொல்லுவாங்கல்ல, அது அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி உள்ளவங்க எல்லாம் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸா. இந்த ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸா வந்து எப்படி வந்து நம்ம கம்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இதில் வந்து அந்த கோல்டன் ஹார் இருக்குது இல்லையா, இந்த இதில் வந்து சீடை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஆர்டிஸ்டோட கம்பேர் பண்ணியிருக்காங்க. ஒரு ஆர்டிஸ்ட் வந்து ஒரு ஆர்ட்டை வரைஞ்சாங்க அப்படின்னா, வரைய ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த ஆர்டிஸ்ட்டையும் இப்படி தான் சுற்றி உள்ளவங்க எல்லாருமே இது ஒரு ஆர்ட்டே கிடையாது, அதாவது ஒரு நல்ல பிக்சரே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி உள்ள பீப்புள் எல்லாமே சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மெட்டாஃபரிக்கலாக சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த நிலத்துல வந்து நம்ம இப்போ ஒரு விதை போட்டோம் அப்படின்னா அந்த விதை வந்து வளர்றதுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும்ல. அது வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் அது பூச்செடியா இல்லையானா ஒரு களை செடியா அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். அதுக்கு முன்னாடியே சுற்றி உள்ளவங்களாம் இப்படி சொன்னீங்க அப்படின்னா அது ஒரு டிமோட்டிவ் பண்ணுற மாதிரி தானே. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, டு அண்ட் ஃப்ரோ தே வெண்ட் த்ரூ மை கார்டன் பவர் அண்ட் மர்டர் டிஸ்கண்டென்ட் கர்ஸ்ட் மீ அண்ட் மை ஃப்ளார். அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த பீப்புள் எல்லாமே அவரோட தோட்டத்துக்கு போகிறாங்க. தோட்டத்துக்கு போய் இதில் பவர்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா, பவர் அப்படின்னா இந்த கொடி மாதிரிலாம் படத்தி விட்டுருப்பாங்கல்ல, இந்த தோட்டத்தில் கொஞ்சம் அப்படி பறன் மாதிரிலாம் போட்டு கொடியெலாம் சுற்றி இருக்கும்ல, அதை தான் சொல்கிறாங்க. அங்கே வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க எல்லாரும் வந்து கர்ஸ் பண்ணுறாங்க எதை, அவரையுமே அவரோட ஃப்ளாஸையுமே. இதெல்லாம் எங்கே வளரப்போகுது, இதெல்லாம் ஒரு செடியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எல்லாருமே ரொம்ப வந்து டீமோட்டிவேட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஒரு ஆர்டிஸ்ட் வந்து ஒரு ஆர்ட்டை வரைகிறதுக்கு முன்னாடி அவர் ஸ்டார்ட் பண்ணுற அந்த டைமிங்கில் என்ன பண்ணுவாங்கன்னா, யாருமே வந்து அப்ரிஷியேட் பண்ண மாட்டாங்களாம். இதெல்லாம் என்ன ஒரு ட்ராயிங், இதெல்லாம் கசக்கி தும்மா தூர போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு செடி வளர்றதுக்கான டைமை வந்து அவங்க கொடுக்காம அவங்க என்னோட இடத்துக்கே வந்து என்னை வந்து டிமோட்டிவ் பண்ணுறாங்க. ஒரு ஆர்டிஸ்ட்டுக்குமே இதே நிலைமை தான். அவங்க வந்து வரைகிறதுக்கெல்லாம் முன்னாடி ஆரம்ப காலகட்டத்தில் வந்து இப்படி தான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. Then it grows so tall, it bore a crown of light, but thieves were they wall stolen the seed by night அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது கொஞ்ச நாள் கழிச்சு அந்த நம்ம விதை போட்டோம் அப்படின்னா அது வந்து செடியாக வளரும் இல்லையா, வளர்ந்தது அப்படின்னா அதுக்கு ஒரு க்ரௌன் அப்படின்னா கிரீடம். இந்த லைட் வந்து அதுக்கு வந்து ஒரு கிரீடம் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தீவ்ஸ் அப்படின்னா திருடன்லாம் என்ன பண்ணுறான்னா, நைட்டோட நைட்டாக அவரோட கார்டனோட செவுரு ஏறி குதிச்சு அந்த விதையெல்லாம் நைட்டு திருடிட்டு போயிடுறானா.
அது வந்து வளர்றதுக்கு முன்னாடி அது கொஞ்சம் அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கும்போதே என்ன பண்ணுறாங்கன்னா திருடங்க வந்து அந்த சீடை வந்து திருடிட்டு போயிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது மூலியமா என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பொயட் வந்து அவங்களோட வொர்க்க வந்து கம்ப்ளீட் பண்றதுக்கு முன்னாடி, கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க அப்படின்னா, கம்ப்ளீட் பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்து கொஞ்சம் நல்லா வரப்போகுது அப்படின்னா, அத பார்த்து காப்பி அடிக்கிறதுக்குன்னே சிலர் இருப்பாங்கல்ல. இப்போ ஒரு பிக்சர் ஒருத்தங்க வரையறாங்க. இப்போ எக்ஸாம்பிள்க்கு என்ன சொல்லலாம்? இப்போ என்ன சொல்றது? இப்போ வந்து நயன்தாரா வந்து போட்ட பிரைடல் மேக்கப் வந்து அவங்களோட மேரேஜ்க்காக அவங்க யூனிக்கா போட்டாங்க. பட் அதையே ரிப்ளிகேட் பண்ணாங்க இல்லையா? அவங்கள மாதிரி நானும் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டா, யூடியூப்ல எல்லாமே நான் ரீக்ரியேட் பண்றேன்னு சொன்னாங்கல்ல. அதே மாதிரி தான். அது வந்து ஒருத்தங்க பண்ணும்போது அது வந்து யூனிக்கா அழகா தெரியும். பட் எல்லா இடங்கள்லயும் வந்து அது பண்ணும்போது அதுக்கு அவ்வளோ வொர்த் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நோ தானே. அண்ட் நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, "So did fair and wide by ever town and tower till all the people cried, splendid is the floor" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நெக்ஸ்ட் என்னன்னா, அந்த திருடிட்டு போன விதைய அந்த திருடங்கள்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போற வழியில்லாம் சும்மா இங்கே அங்கே அப்படி சொல்லி பரத்தி விடுறாங்க. பரத்தி விட்டது அந்த அந்த டவுன்ல உள்ள டவருக்கு எல்லா இடத்துலயுமே வந்து பரவுது. அங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, "டில் ஆல் பீப்பிள் கிரைட்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸ்ப்ளெண்டிட் திஸ் ஃப்ளவர் எல்லா பீப்பிளும் வந்து அந்த பார்த்து அந்த எந்த செடிய பார்த்து அவங்கலாம் கரைஞ்சு அழுதாங்களோ, இதெல்லாம் ஒரு செடியா? இதெல்லாம் ஒரு கலை செடி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்களோ, அதுவெல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா ஸ்ப்ளெண்டிட் ஃப்ளவர் பியூட்டிஃபுல்லா வந்து பூ பூக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ. பூ பூக்க ஆரம்பிச்சு அது வந்து அவ்வளோ அழகா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்போ அந்த யார் யாரெல்லாம் வந்து அது நல்லா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்களோ, அவங்கலாம் என்ன பண்ணுவாங்க? இப்போ அந்த பூ அழகா இருக்கு. ரோட்லனா அங்கங்க இவரு தோட்டத்துல வந்து தனியா அவர் யூனிக்கா வளர்க்கணும்னு நெனச்சது, அங்கங்க சிதறி கிடக்குது. அப்போ அதுக்கு வந்து என்ன வேல்யூ இருக்கும்? அந்த பூ அழகா இருக்கு. பட் ஒரு 10 பேர்ட்ட வந்து 10 பேரும் ஒரே மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸ போடுறதுக்கும், ஒரே ஒரு ஆள் மட்டும் ஒரு ட்ரெஸ்ஸ தனியா போடுறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. அந்த ட்ரெஸ் அழகா இருக்கு அப்படிங்கிறதுனால, அங்க இங்கேயும் கிடந்தா அந்த ட்ரெஸ்ஸுக்கான மதிப்பு இல்ல. அதே ட்ரெஸ்ஸ ஒருத்தங்க போட்டாங்க அப்படின்னா, அது வந்து யூனிக்கா அழகா தெரியும். அதே மாதிரி தான். இத வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன். அண்ட் அந்த ஃப்ளார் வந்து அங்கங்க இருக்கிறதுனால, அது அழகா இருக்கு. பட் அதுக்கு வந்து அவ்வளோ மதிப்பு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இத வந்து ஆர்ட்டிஸ்ட்டோட எப்படி கம்பேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆர்டிஸ்ட் வந்து ஒரு டிராயிங் வரையறாங்க அப்படின்னா, அது அழகா இருக்கு. அத பார்த்து காப்பி பண்ணுவாங்கல்ல. காப்பி பண்ணி எங்கெங்கெல்லாமோ கொண்டு போய் வரைஞ்சு வச்சாங்க அப்படின்னா, அது எல்லாமே இந்த பிக்சர் வந்து ஒரு ஆள்ட்ட இருந்ததுன்னா அது அழகு. எல்லாருமே இத பார்த்து காப்பி பண்ணி வரைஞ்சாங்க அப்படின்னா, எல்லா இடத்துலயும் கிடைக்கும்ல. அப்புறம் என்ன இதுக்கும் அதுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் இதோட யூனிக்னெஸ் வந்து இது இழந்துருது. பட் அது பியூட்டிஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எது பியூட்டிஃபுல்லா இருக்கு? இதோட யூனிக்னெஸ் அது இழக்கிறது பியூட்டிஃபுல்லா இல்ல. இந்த பிக்சர் பியூட்டிஃபுல்லா இருக்கு. பட் இதோட யூனிக்னெஸ் வந்து அது இழந்துருச்சுன்னு சொல்றாங்க. அடுத்த ஸ்டான்ஸா பார்த்தீங்கன்னா, "ரீட் மை லிட்டில் ஃபேபிள்." ஃபேபிள் அப்படின்னா கதைகள் சொல்லுவாங்கல்ல, குறுங்கதைகள். "He that runs may read, most can rise the floor now, for all have got the seed." இப்போ நான் சொன்னது தான். இப்போ வந்து அந்த நான் எழுதியிருக்கிற இந்த குட்டி கதைய வந்து நீங்க வாசிக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, நீங்க எல்லாமே வாசிச்சுட்டு இருக்கும்போது நெறைய பேருக்கு வந்து தோணலாம். நம்மளும் ஃப்ளவர்ஸ் வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்களும் விதைய விதைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா, இப்போ நம்ம வந்து விதைக்கணும் அப்படின்னா, எல்லாத்துக்குமே சீட்ஸ் வந்து ஈஸியா அவைலபிளா இருக்கு. செடியிலயுமே நம்ம பூ பூக்க வைக்கலாம். அது வந்து ரொம்பவே அவைலபிளா இருக்கு. ஆனா, அப்போ வந்து அப்படி கிடையாது. அந்த இதோட யூனிக்னெஸ்ஸ வந்து அது இழந்துருச்சுன்னு சொல்றாங்க. அண்ட் இதில வந்து என்ன தெரியுது, முதல்ல அப்ரிஷியேட் பண்ணாதவங்கலாம், அத கர்ஸ் பண்ணவங்க எல்லாமே வந்து, இப்போ இந்த ஃப்ளாரா அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம, அது மாதிரி ஃப்ளார்ஸ வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இத ரீட் பண்ணும்போது முன் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போயட் சொல்றாரு. "And some are pretty enough, and some are poor indeed, and now again the people call it but a weed." என்னன்னா, லாஸ்ட் ஸ்டான்ஸால என்ன சொல்றாங்க அப்படின்னா, அப்படி நம்ம செடி இவங்களோட தோட்டத்துலேருந்து பூ வந்து வெளிய எல்லா இடத்துலயும் பரவுச்சு. இப்போ வந்து வேற ஏதாவது சீட் போட்டு எல்லாரும் வளர்த்தாங்கன்னா, சில ஃப்ளவர்ஸ் வந்து பிரிட்டி அதாவது ரொம்ப அழகா இருக்கலாம். சிலது வந்து கொஞ்சம் புவரா இருக்கலாம். ஆனா, பீப்பிள் அகைன் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அதெல்லாம் பார்த்து ஒரு கலைச்செடி அப்படின்னு கூட சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இத ஆர்ட்டோட எப்படி கம்பேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எல்லா இடத்துலயும் ஒரு யூனிக்கான பிக்சர் வந்து பரவிச்சு அப்படின்னா, அங்கங்க எல்லாருமே வரைய ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதுல சிலர் வரையறது ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கலாம். அண்ட் சிலர் வரையறது வந்து கொஞ்சம் புவரா இருக்கலாம். ஆனா, பீப்பிள் வந்து மறுபடியும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு வேஸ்ட்டு, ஆர்ட்டெல்லாம் தூக்கி தூர போடுங்க, இதெல்லாம் என்னப்பா அப்படின்னு சொல்றதுக்கு கூட நெறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு
சொல்லி இந்த போம் வந்து நமக்கு முடிக்கிறாங்க. அண்ட் போமோட சம்மரி என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஓவராலாக ஒரு ஒரு விதைய வந்து அவர் எடுக்கிறாரு. விதைய எடுத்து வந்து முளைக்க போட்ட உடனே சுற்றி உள்ள பீப்பிள் எல்லாம் இது வந்து ஒரு கலை செடி, இது வந்து நிஜமான ஃப்ளாராலாம் வராது, இதெல்லாம் வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. அது கொஞ்சம் வளரணும் அப்படின்னு நினைக்கிற ஸ்டேஜில் வந்து திருடங்க வந்து திருடிட்டு போய் சும்மா இங்கன அங்கன அப்படின்னு சொல்லி பரத்தி போட்டுடுறாங்க. பரத்தி போட்ட பூ எல்லாமே மறுபடியும் வளர்ந்த உடனே அது எல்லாமே அழகா இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த யூனிக்னெஸ் வந்து அதுக்கு போயிடுது. பட் அது அழகா இருக்கு, ஆனா யூனிக்னெஸ் போயிடுது. அங்கங்க எல்லாருமே வந்து செடியெல்லாம் வளர்க்க ஆரம்பிச்சாங்கனாலும் இந்த பூ வந்து எல்லா இடத்துலயும் ஸ்ப்ரெட் ஆயிருக்கிறதுனால யூனிக்னெஸ் இல்ல. வேற ஏதாவது செடி வந்து அவங்க போட்டவங்கனாலும் சிலது வந்து அழகா இருக்கும் அண்ட் சிலது வந்து அழகா இருக்காது. ஆனா, மறுபடியும் நெறைய பீப்பிள்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, இதெல்லாம் பூவே கிடையாது. இதெல்லாம் ஒரு வீடு, இதெல்லாம் காய் செடி அப்டின்னு சொல்லிட்டு, நம்மள வந்து டிஸ்கிரிமினேட் பண்ணுவாங்க. அதாவது நம்மள வந்து கீழ இதெல்லாம் என்ன தேவையில்லாத வேலை, வெட்டி வேலை அப்டின்னு சொல்லிட்டு, நம்ம என்ன செய்ய வந்தாலும், சுத்தி உள்ள 4 பேர் வந்து 4 விதமா பேசுவாங்க. அத எதையுமே கண்டுக்காம நம்ம வேலைய பார்த்துட்டு, நம்ம செய்ய வேண்டியதுல நமக்கு பெர்ஃபெக்ட்டா இருக்கணும். நம்ம வேலைய நம்ம செஞ்சுட்டே இருக்கணும். கண்டிப்பா ஒரு நாள் நமக்கு சக்சஸ் கிடைக்கும் அப்டிங்கிறது இதுலருந்தே எனக்கு புரிஞ்ச ஒரு தீம். அது மட்டும் இல்லாம இந்த சம்மரி அவ்வளோதான். வேற ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மறக்காம கீழ கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.